வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சத்ரு, எதிரி என்று சொல்லக்கூடிய, எதிரியை வீழ்த்தக்கூடிய, எதிரியை முடக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜெகன்மோகினி வசிய மை பிரயோகமும் மந்திர பிரயோகமும் பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடன் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது எதிரி, அதாவது ஒருவனால் நாம் தொடர்ந்து துன்பப்படுவோமேயானால் அவனை நம்மால் எவ்விதத்திலும் எதிர்க்க முடியாமல் மிக வலிமையவனாக இருந்தால் அவனை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேவதைகள் மூலியமாக, மாந்திரீக சக்திகள் மூலமாக கடைசி ஆயுதமாக நாம் அவனை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வசிய மை பிரயோகங்கள். எதிரியை முடக்குவது, சத்ருவை அழிப்பது என்பது பொருள். ஒரு சில சத்ருக்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களால் அவன் முற்றிலும் அழிவையும் சந்திப்பான். அதே நேரத்தில் மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்களையும் அவன் அனுபவிப்பான். ஆனால் அதே நேரத்தில் வாய்ச்சண்டைக்கெல்லாம் நாம் எதிரியாக பாவித்து அவனுக்கு துன்பத்தை நீங்கள் கொடுத்தீர்களானால் அதே துன்பங்கள் உங்களுக்கும் நேரிடும் என்பதை மனதில் வைத்தே இவ்வகையான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது இதை செய்வதற்குண்டான முறைகள் என்னவென்பதை பற்றி முதலில் பார்ப்போம். அதாவது சற்று சிரமம் பாராமல் மிக எளிமையான மூலிகைகள் தான். ஆகவே இதை நம்மளுடைய கிராமங்களிலேயே கிடைக்கக்கூடியது. ஆகவே இதை தேடி கண்டுபிடித்து இதற்கு முறையாக சாப விமோசனமும் பிராண பிரதிஷ்டியும் செய்து காப்பு கட்டி ஆணிவேர் அறுபடாமல் எடுத்து கொண்டால் மட்டுமே இவைகளெல்லாம் நமக்கு உயிரினுடன் இருந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் முற்றிலுமாக நமக்கு பயனை அளிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கும். ஆகவே இதற்கு தேவையான மூலிகைகள் பெரியானங்கை, அதாவது சிறியானங்கை, பெரியானங்கை என்பது பொதுவாக விஷக்கடிகளுக்கு, பாம்பு கடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதில் சிறியானங்கை மிகவும் பலமுள்ளது, சக்தி வாய்ந்தது. அதே போன்றுதான் பெரியானங்கையும். ஆக இந்த பெரியானங்கையினுடைய வேர், வெள்ளிருக்கனுடைய வேர், வெள்ளை காக்கணாம் வேர், காக்கட்டாம் பூ என்று கூறுவார்கள். வெள்ளை காக்கட்டாம் வேர், வெள்ளை குண்டுமணி வேர். குண்டுமணியிலேயே சிகப்பு, வெள்ளை, கருப்பு பல்வேறு நிறங்கள் இருக்கிறது. இதில் வெள்ளை குண்டுமணி மிகவும் பயனுள்ளது. ஆகவே இந்த வெள்ளை குண்டுமணியுடைய வேர், வெண்கொழிஞ்சி வேர், நீலக்கொழிஞ்சி இருக்கிறது. இதில் நாம் தேவையானது வெண்கொழிஞ்சி வேர், வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர். இதில் நீல விஷ்ணு கிரந்தியம் இருக்கிறது, நமக்கு இங்கே வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர். இவைகளை மட்டுமே நாம் எடுக்க வேண்டும். மிக எளிமையான மூலிகைகள் தான். ஆகவே நம்முடைய தோட்டங்களிலேயே இது கிடைக்கக்கூடியது. ஆகவே இதை முறையாக நீங்கள் எடுத்து சேகரித்து வைத்து கொண்டு ஒரே இடையாக அனைத்தையும் சேகரித்து ஒரு புது சட்டியில் வைத்து இதை கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கற்பூரம் வைத்து கருக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் கோரோசனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புனுகு, கஸ்தூரி, அரகஜா இப்படிப்பட்ட வாசனை பொருட்களை ஒரு கிராம் சேர்த்தால் போதுமானது. ஆக இவைகளெல்லாம் கூட்டி புற்றுத்தேன் என்று சொல்லக்கூடிய சிறுதேன், புற்றுகளில் கட்டக்கூடிய ஒரு தேன் வகைதான் புற்றுத்தேன். இந்த தேனை விட்டு நன்றாக கல்வத்தில் வைத்து ஒரு 2 ஜாமம் அதை நன்றாக மைய அரைக்க வேண்டும். அந்த மை பதமானது அந்த கல்வத்தில் ₹1 நாணயத்தை அந்த கல்வத்தில் நாம் விட்டால் அந்த ₹1 நாணயம் உள்ளே இருப்பது நமக்கு தெரிய வேண்டும் மையில். அந்த அளவிற்கு அந்த மை பக்குவப்பட வேண்டும். அவ்வாறு எடுத்து அதை கொம்பு டப்பியில் பதனம் செய்து வைத்து கொள்ளுங்கள், அல்லது வெள்ளி டப்பியில் எடுத்து பதனம் செய்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு எடுத்து வைத்து கொண்டு இதற்கு ஜெகன் மோகினியாக இருக்கக்கூடிய, ஜகத்தை ஆளக்கூடிய, ஜகத்தை மயக்கக்கூடிய ஒரு அற்புத மோகினியினுடைய இந்த மந்திரத்தை நாம் கூற வேண்டும். அந்த டப்பியை, வெள்ளி டப்பியை எடுத்து நமது வலது கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை தினமும் 1008 உரு வீதம் 12 நாட்கள் 12,000 உரு ஏற்ற வேண்டும். மந்திரமானது ஓம் ஸ்ரீம் க்ளீம் குமரிகே ஜெகன்மோகினி த்ரீலோக்கியம் வஷ்மான க்ரீம் ஸ்ரீம் ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து
காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து மலஜல உபாதைகளை கழித்துவிட்டு இந்த மந்திரத்தை 1008 உருவிதம் தொடர்ந்து 12 நாட்கள் 12,000 உரு ஏற்ற வேண்டும். நாம் தொடர்ந்து 1,00,000 உரு ஏற்றுவது மிக மிகச் சிறப்பு. ஆக 12,000 உரு ஏற்றினாலே அந்த மையானது உயிர் பெற்றுவிடும். இவ்வாறு உயிர் பெற்ற பிறகு இந்த மையை எடுத்து நாம் திலகமாக தீட்டிக்கொண்டு எந்த எதிரியாக இருந்தாலும் எந்த சத்ருவாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய சொல்லுக்கோ செயலுக்கோ பார்வைகளுக்கோ மனதிற்கோ கட்டுப்படாத எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படுவார்கள். எதிரி அஞ்சி அடுங்கி நமக்கு வந்தனம் செய்வான். ஆகவே இது சர்வஜன வசியத்தையும் தொழில் வியாபார வெற்றி பெறுவதும் லட்சுமி கடாட்சத்தையும் நமக்கு அளித்து பல்வேறு வகையில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பூஜையை செய்யும் பொழுது இதற்கு ஒரு வாழை இலை வைத்து வாழை இலையில் பால் பழம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் கற்பூர தூப ஆராதனைகள் செய்து துவங்கி இந்த பூஜையை நிறைவு செய்யும் நாள் ஒன்றும் இதே போன்று வாழை இலை வைத்து பால் பழம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் போன்ற பல்வேறு விதங்களில் நமக்கு நம்மால் இயன்ற பொருட்களை பழ வர்க்கங்களையோ அல்லது வேறு ஏதாவது வர்க்கங்களையோ கூட நம்ம அதற்கு வைத்து சிறப்பாக பூஜை செய்து நிறைவேற்ற வேண்டும். 12 நாட்கள் இப்படி தொடர்ந்து செய்து 12,000 உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டால் நிச்சயமாக எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் தொழில் முறையிலும் வியாபார முறையிலும் எந்த இடத்தில் நீங்கள் சென்றாலும் உங்களுடைய வாக்கும் மனதும் செயலும் எண்ணமும் உங்களுடைய முக தேஜஸும் மற்றவர்களை ஈர்க்கப்பட்டு சர்வஜன மோகனமும் சர்வஜன வசியம் ஏற்பட்டு நீங்கள் வாழ்வில் லட்சுமி கடாட்சத்தோடு 16 செல்வங்களும் பெற்று வாழ்வீர்கள். ஆகவே இதை முறையாக செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.